மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கோபுரம் TV.com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். நாம் இந்த தெய்வத்தின் குரல் பகுதியிலே பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முக்கியமான விஷயங்கள், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு பகுதியிலே குலதெய்வ வழிபாட்டை பற்றி நாம் பேசினோம். அதை பார்த்த ஒரு நண்பர் சமீபத்தில் என்னை சந்தித்த பொழுது அவர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் நீங்கள் குலதெய்வம் வழிபாட்டை பற்றி பேசினீங்க, ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இது போன்ற நிலையிலே பல பேர் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அதற்கு மகா பெரியவர் ரொம்ப அழகான ஒரு முடிவை நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, நமக்கு குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு என்பது வருடா வருஷம் நம்ம குடும்பத்தோடு போய் அதை நடத்த வேண்டிய வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும் என்பது நிச்சயம். அந்த வகையில் மகா பெரியவர் ரொம்ப அழகாக நம்ம குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கு இது ஓகே, குலதெய்வம் தெரியாதவர்களை என்ன பண்ணுறது, அதற்கு ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். அந்த வழியை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ குலதெய்வம் நமக்கு யாரும் தெரியாது, நம்ம குடும்பத்துக்கு என்ன குலதெய்வம் தெரியாது. சில பேர் ஒரு அனுமானமாக ஒரு குலதெய்வத்தை வைத்திருப்பார்கள். எனக்கு திருப்பதி தான் சார் குலதெய்வம், எனக்கு ஐயப்பன் தான், எனக்கு முருகன் தான். சில பேர் அனுமானமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கணவனும் மனைவியும், அதாவது அந்த வீட்டோட உரிமையாளர்கள் இல்லையா, எஜமானர், அவங்க பூஜை ரூமில் கார்த்தால குளிச்சுட்டு ஒரு ரூபாய் காயின், ஒரு ரூபாய் நாணயம், இதை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி, ஒருவேளை உங்களுக்கு மஞ்சள் கலர் துணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வெள்ளை துணியை கட் பண்ணி அதில் மஞ்சள் தோச்சி மஞ்சள் துணியாக்கி அந்த ஒரு ரூபாயை வச்சு முடிஞ்சு வச்சு, அப்போல்லாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு ரூபாய் முடிஞ்சு வை, எதுவாக இருந்தால் நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி முடிந்து வைத்து சாமிக்கிட்ட வச்சிடணும். அந்த ஒரு ரூபாயை வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, மனசார இந்த மாதிரி எந்த நீங்கள் கடவுளை கும்பிடுகிறீர்களோ அந்த கடவுளிடம் எனக்கு என் குலதெய்வம் காமிக்கணும், எனக்கு குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கணும், எனக்கு குலதெய்வம் தெரியாது, அந்த குலதெய்வம் தெரிந்து நாங்கள் போய் முறையாக வழிபாடு நடத்த வேண்டும் அப்படின்னு நீ கடவுள்கிட்ட அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சுட்டு வேண்டினீங்கன்னா, மகா பெரியவர் சொல்லுகிறார், கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை உங்களுக்கு யாராவது ஒருவர் மூலம் அது காட்டி கொடுத்து விடும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்குள்ளேயே காட்டி கொடுத்துடும் மகா பெரியவர் சொல்கிறார். சரி, அது எப்படி அப்படின்னா, நீங்கள் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2 வாரம் கழிச்சோ யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க உங்கள் தாத்தாக்கு வேண்டியவராக இருப்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு வேண்டியவராக இருப்பாங்க, இல்லை உங்கள் தாத்தாக்கு வேண்டிய ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்போது ஏய் இந்த குலதெய்வம் இந்த கோயில் பக்கத்தில் இருக்குது, இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அவர்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்கள் என்று மகா பெரியவர் சொல்லுகிறார். சரி, குலதெய்வத்தை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. குலதெய்வம் கண்டுபிடித்தவுடன் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இது நம்ம நல்லத்துக்காக, நம்ம குடும்ப நலத்துக்காக, இது உங்கள் விருத்திக்காக மட்டுமல்ல, உங்கள் சந்ததியை காப்பாற்றுகிற விஷயமாக மகா பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். இந்த வருஷம் நம்ம இந்த ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், இந்த மாதிரி இந்த சம்மருக்காக நான் இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன் எல்லாம் சொல்லுவாங்க. அதை மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று வர வேண்டும் என்று மகா பெரியவர் அடித்து சொல்கிறார். ஏன் தெரியுமா? குலதெய்வம் உங்களை எதிர்பார்க்குமா, ஆஹா நம்ம குழந்தை வந்தாச்சு கோயிலுக்கு அப்படின்னு ரெடியாக இருக்குமா, உங்களை காத்துட்டு இருக்குமா உங்களுக்காக. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை உங்கள் குலதெய்வம் கொடுக்கும் என்பது சத்தியம். அப்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? குலதெய்வம் கோயிலுக்கு போய் முறையான வழிபாடுகள். சில அம்மன் கோயிலாக இருந்தால் மாவிளக்கு போடுவாங்க, முருகன் கோயிலாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பெருமாள் கோயிலாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல சடங்குகள் பல பேரிடையே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், இந்த அபிஷேகம், ஆராதனை, இந்த பூஜை, படையல் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பும் பொழுது, முக்கால்வாசி குலதெய்வம் கோயில் கிராம பகுதியை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்க தாத்தா அந்த கிராமத்தில் இருப்பார், அவங்களோட குலதெய்வமாக இருக்கும். கிராம பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பதால் கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்தோட கண் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது நேரடியாக வாசலில் படும். நேரடியாக அந்த குலதெய்வத்தோடைய கண் படுகிறதோ அந்த இடத்திலே இருக்கின்ற மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அதை ஒரு டப்பாலேயோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டிலே உங்களது பூஜை அறையிலே அந்த குலதெய்வ ஆலயத்தினுடைய மண்ணை வைத்து
தினமும் பூஜித்து வந்தால் உங்கள் வீட்டில் வறுமை என்பது இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, தீய சக்திகள் அண்டாது. அது என்ன அர்த்தம்னா, அந்த குலதெய்வம் ஆலயத்துடைய மண் உங்களது பூஜை அறையிலே இருப்பது உங்களது குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பது போன்றாகும் என்று மகா பெரியவர் சொல்கிறார். குலதெய்வம் தெரிஞ்சாச்சு, குலதெய்வத்தை பார்த்தாச்சு, குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணியாச்சு. கோவிலேருந்து கிளம்பும் பொழுது ஒரு முக்கியமான உறுதியை நாம் அந்த குலதெய்வத்தின் முன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம சந்ததி வாழ்வதற்கான முறை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் நிறுத்தி வச்சு அந்த குலதெய்வத்திட்ட வேண்டிக்கணும். நான் வருஷம் இங்கு வரணும், அதுக்கு நீ அருள் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் வருவது மட்டும் போராது, உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லணும், இதுதான் நம்ம குலதெய்வம், வருஷம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீ வரணும். இது தொடர்ந்து நமது சந்ததி முழுவதும் குலதெய்வம் நம்முடனேயே துணையாக இருக்கும் என்பது நிச்சயம். இதை நீங்களும் செய்யுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் சொல்லுங்கள். அந்த குழந்தைகள் நல்ல வாழ்வோடு நல்ல வளமோடு வாழ்வார்கள் என்பது நிச்சயம். எனவே இதை பார்க்கின்ற ஆன்மீக அன்பர்கள், இதை பார்க்காத உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வ வழிபாடு வருடாவரும் நாம் நடத்த வேண்டியது. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியாவிட்டால் இதே போன்று ₹1 நாணயத்தை குலதெய்வம் உங்களது கடவுளின் முன்னால் வைத்து குலதெய்வத்தை காட்டிக் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது நடக்கும். குலதெய்வத்தின் அருள் உங்கள் சந்ததிகளுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். வாழ்க வளர்க. மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.